எந்த காலத்திலையும் இன்னைக்கு சொல்கிறார், நான் கையெழுத்து போட்டு தானே இவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள். ஏப்பம் உண்மைதான், பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா? யார் உருவாக்குனது? இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் உருவாக்குனது. அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. இப்ப சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா தலைமையிலான நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர் இன்றைக்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். என்ன காரணம் என்றால், எங்களுடைய நோக்கமும் ஆளும் டிவிகேவுடைய நோக்கம் ஒன்றுதான். திமுக அப்புறப்படுத்த வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும். இதே ஒரே நோக்கம், ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுடைய உயிர் நாடி. அவன் ரத்த நரம்பு எல்லாம் திமுக எதிர்ப்பிலே வாழ்ந்தது. அதுதான் எங்களுக்கு. இதை தவிர்த்து வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த எதுவும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தவறான செய்திகளை இப்பயும் சொல்றோம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய. இது எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கு எங்களுக்கு இடம் கிடையாது. இதுதான் அதிமுக யார் வசம் இருக்கிறது சார்? நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இன்னைக்கு அவரும் சொல்லிட்டார், நாங்களும் சொல்லிட்டோம். அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்று வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுச் செயலாளர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்தியாவில் எந்த பிளவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்களும் சொல்றோம். நாங்களும் அதிமுக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிச்சிருக்கிறோம். துரோகிகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உங்களை குறிப்பிடுறதை எப்படி பாக்குறீங்க? என்னையா இன்னைக்கு பேசும்போது ஓட்டு பெற்ற நீங்கள் இப்போ கட்சிக்கு எதிராக செயல்படுறது துரோகத்தின் விளைப்பாடு அப்படின்னு. இல்ல, இது துரோகம்னா இதை அவர் துரோகம் சொல்றாருன்னா திமுக போனோம்னு சொன்னாரு. அப்புறம் அது எது?